ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏக்கன் பாபு சீரீஸோடைய 5வது சீசன் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 4 சீசன் போட்டிருக்கேன். அந்த 4 சீசனை பார்க்காம தாராளமா தனியா பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே பார்த்துட்டும் பார்க்கலாம். இது ஒரு தனி கதை மக்களே. இந்த கதையில என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஜமீன்தாரை யாரோ ஒரு 3 பேர் கொலை பண்ணிட்டு அவருடைய வீட்டுல இருக்க அந்த ஒரு வைரக்கல்ல ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்க. இதை யாரு ஆட்டையை போட்டு கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் மக்களே கதை. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா 399 இருந்து நீங்க வந்துட்டு வாலெட்லாம் வாங்கிக்க முடியும். 1 இயர் வாரண்டியோட ஒரிஜினல் லெதரோட வந்துடும். இப்போ புதுசா உங்க கம்ஃபர்டபுளுக்காக கேஷ் ஆன் டெலிவரியும் கொண்டு வந்திருக்க மக்களே. நீங்க சிஓடியும் வாங்கிக்க முடியும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஜமீன்தார் தாத்தாவை காமிக்கிறாங்க. இந்த தாத்தாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பயங்கர ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லைட் அணைச்சிட்டு தாத்தாக்கு பர்த்டே இல்லையா கேக்லாம் கட் பண்ணி பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்போ கேக்க கட் பண்ணி முடிச்சாச்சு. லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜமீன்தாருடைய வீட்டுல சுரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பாக்குறாரு. அவர் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு மூச்சு விடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து போயிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. யோ என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவருக்கு க்ளோஸ்ட்ரோபோபியான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கான். லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு ரொம்பவே மூச்சு விடவே கஷ்டமா இருக்கும். ஹார்ட் அட்டாக் மாதிரிலாம் வருமா? ஐயோ சாரிப்பா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இவர் ஓகே. அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு அந்த ஜமீன்தார் தாத்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த ஜமீன்தாரு கூட அந்த சுரேஷ், அதுக்கப்புறமா ஒரு சமையல்காரர், இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இதே டைம்ல அங்க ஒரு ரவுடி வரான். ரவுடி வந்துட்டு கண்டிப்பா நான் ஜமீன்தாரை உடனே பார்த்து பேசி ஆகணும் அப்படின்னும் போது, இல்ல சார் வந்துட்டு தூங்க போயிட்டாரு, இப்போ அவரை பார்க்க முடியாது, நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னும் போது, இல்ல உடனே பார்த்து தான் போவேன், ஜமீன்தாரை பார்க்காம நான் இங்க கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அடம்பிடிக்க சுரேஷ் போயிட்டு கேக்குறான். அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜமீன்தார் கிட்ட இவர் என்ன கேட்டு வந்தாரு அப்படின்லாம் தெரியல. அதுக்கு ஜமீன்தார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா என்னால கொடுக்கவே முடியாது, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. யோ ஜமீன்தாரே, உனக்கு புள்ள குட்டி குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உனக்கு அப்புறமா அந்த விஷயத்த யாரு வச்சுக்க போறாங்க? நான் பொருளை பார்க்காமலே 1 கோடி அஃபோர்ட் பண்றேன், நீ யோசிச்சுட்டு கூட எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ரவுடி இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா 2 பசங்களை காமிக்கிறானுங்க. இவனுங்க சின்ன பாம்லாம் தூக்கி இந்த ஜமீன்தாருடைய வீட்டுக்குள்ள போடுறாங்க. இவனுங்களுக்கும் அந்த ஜமீன்தாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம தலைவன் ஏக்கனை காமிக்கிறாங்க. ஏக்கனும் அந்த ஃப்ரெண்டும் இருக்காரு. இன்னொரு ஆள் இருப்பாரு பாத்தீங்களா, குறுந்தாடிக்காரு. இவரு வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா அமெரிக்கா போயிட்டாராம். வீடியோ கால்ல தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இதே டைம்ல நம்ம ஹீரோவை பார்க்க சுரேஷ் வராரு. நான் வந்துட்டு இங்க லோக்கல் ஸ்கூல்ல வந்துட்டு கணக்கு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜமீன்தார் கிட்ட பர்சனலா அக்கௌண்டன்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜமீன்தார் தான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை மீட் பண்ணி பேசிட்டு வர சொன்னாரு அப்படின்னும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு என்ன கதை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜமீன்தார் கிட்ட ஒரு அபூர்வமான டைமண்ட் அவ்வளவு ஈஸியா ரெட் கலர்ல கிடைக்காதான், ரொம்ப ரொம்ப ரேரா தான் கிடைக்குமா. அந்த ரேரான டைமண்டை பாதுகாப்பா வச்சிருக்காரு. அந்த டைமண்டை யாரோ ஆட்டைய போல ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிக்கே இருக்கான். சோ அந்த டைமண்டை யாரு ஆட்டைய போல ட்ரை பண்றான்னு கண்டுபிடிக்க தான் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னும் போது, எங்க அங்க இருந்து கிளம்பி என்ன பார்க்க வந்ததுக்கு நேரா போயிட்டு போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, எதுக்கு என்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டைமண்டை ஆட்டைய போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆட்டைய போடவே இல்லை, யாரோ திருட ட்ரை பண்றாங்க அப்படின்னு தோணுது. இதை போயிட்டு போலீஸ்ல என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதனால தான் உங்களை இந்த கேஸை எடுத்துக்க சொன்னாரு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் வந்துட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ஊருக்கு வருவேன் அப்படின்னும் போது, அப்படியா சூப்பர், ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே, நான் ஸ்கூல்ல வந்துட்டு கொடி ஏத்திக்கிட்டு இருப்பேன், அங்க நீங்க வாங்க ஒரு ஸ்பீச் கொடுங்க, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டு சாரை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓகே சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஜமீன்தாரை காமிக்கிறாங்க. காலையில அந்த குக் வராரு. வந்த உடனே இந்த மாதிரி வக்கீல் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரு கம்ப்ளைண்ட் எழுதுறாராம். எழுதிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தன் என்னடானா டைமண்ட கேட்டு வரான், இன்னொருத்தன் என்னடானா பாம போடுறான். எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஆனா இந்த வக்கீல் ரொம்ப கேஷுவலா கம்ப்ளைண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிடலான்னு வெளியே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஜமீன்தாருடைய வீட்டுல பாம் போட்டானுங்க பாத்தீங்களா, அவனுங்க ஹீரோக்கு பின்னாடி உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜமீன்தாருக்கு தான் கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க போல. மிரட்டி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே ஹீரோ நோட் பண்றாரு. ஆனா அவருக்கு என்னன்னு புரியல. இந்த ரவுடிங்க கிளம்புன
கிளம்புனானுங்க பாத்தீங்களா, நேரா போயிட்டு ஜமீன்தாரை பார்த்து மிரட்டுறாங்க, கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு சாதகமா தான் நீ எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த குக் ஓடி வராரு. அவரையும் மண்டையில ஒரு 4 தட்டு தட்டிட்டு நாங்க சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாரை மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாட்ஜுக்கு போலான்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம லாட்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஜமீன்தாரை மீட் பண்ணிட்டு வந்துடலாம். மீட் பண்ணி என்ன விஷயம், நம்மள எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜமீன்தார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க சுரேஷ் வராரு. அவரு வந்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஜமீன்தாரை மீட் பண்ண போறோம், நீங்க தான் ஒரு கேஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு போது ஜமீன்தாரு நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய வீடு இங்க பக்கம் தான், என் வீட்டுக்கு வாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு போகாம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. இவருக்கு ஒரு மனைவி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு ஃப்ரெண்டுடைய பேரு அஜய், நல்லாவே பெயிண்டிங்லாம் பண்ணுவாரு, ஒரு ஆர்டிஸ்ட். 2வது ஃப்ரெண்டு பில்டரு, அவர் பேரு விஜய் மக்களே. இப்போ மனைவி வராங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இந்த ஊருக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது கேஸை விசாரிக்க போறேன் அப்படின்லாம் வெளியே சொல்ல முடியாது, நான் சும்மா வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அங்க அக்கௌண்டன்ட் மனைவியோடைய போட்டோவை அழகா அந்த அஜய் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை ஃப்ரேம்லாம் போட்டு அங்க மாட்டி வச்சிருக்காங்க. அது கிட்ட போயிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல அஜய்க்கு யாரோ கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வெளியே போயிட்டாரு. இந்த டைம்ல நமக்கு ஜமீன்தாரையும் காமிக்கிறாங்க. ஜமீன்தாரு வேற யாருக்கோ கால் பண்ணி டீலிங்க்கு ஓகே, நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பேசி முடிச்சுட்டு அஜயோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அஜய் வந்துட்டு இந்த தெரு முனையில் தான் வீடு போல, இது என் வீடு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க ஏதாவது ஷேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்க, லாட்ஜுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்து போங்கன்னா சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் லாட்ஜுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சமயம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜமீன்தாரு நம்மள மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா மீட் பண்ணவே இல்ல, ஒருவேளை ஜமீன்தாருக்கு என் மேல இருக்க நம்பிக்கை போயிடுச்சோ, நான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டேன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப, அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒழுங்கா வந்து படுத்து தூங்கு, நாளைக்கு மீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில ஜமீன்தாரை காமிக்கிறாங்க. இவர் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் வேலைக்காரு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கும் போது இதே டைம்ல யாரோ 3 பேரு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வராங்க. வந்தவங்க நேரா கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த ஜமீன்தாரை முதல்ல ஷூட் பண்றாங்க. அவரு இறந்து போறாரு. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போயிட்டு எதையோ தேடி ஒரு பேக தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வேலைக்காரு பயந்தங்க ஓடியே போயிட்டாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ 2வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த மார்க்கெட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க அஜய் மீட் பண்றாங்க. ஆக்சுவலா அஜய் நேத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மட்டன் ஷாப் பக்கத்துல இருக்கு, அங்க போயிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும், மட்டன் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்ல இன்னொரு நாள் போலாம், இங்க ஒரே டிராபிக்கா இருக்கும், ஒருத்தரை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது யாரை ஷூட் பண்ணி கொலை பண்ணா, அரசியல் தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ஜமீன்தாரு அப்படின்னு, ஜமீன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா ஸ்பாட்டுக்கு போனா ஒரு போலீஸ் படையே இருக்கு. நேரா போயிட்டு ஒரு லேடி போலீஸை மீட் பண்றாங்க. இந்த லேடி போலீஸ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச போலீஸ். ஏக்கன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த ஜமீன்தாரு என்ன மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு, என்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்தாரு, அவர் ஏதோ ஒரு வைரம் வச்சிருக்காரு, அந்த வைரத்தை யாரோ ஆட்டைய போட பாக்குறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னாரு அப்படின்னும் போது, வைரமா, அப்படி எதையுமே நாங்க கண்டுபிடிக்கவே இல்லையே, மேபி இதுதான் மோட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு, வைரத்தை ஆட்டைய போட வந்தவங்க வைரத்தை ஆட்டைய போட்டு இவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க போல, சரி ஓகே மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போகும்போதே இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. 3 பேர் வந்திருக்காங்க, கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்பாட் அவுட், 12 மணிக்கு மேல கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, வீட்டுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் கலச்சி போட்டு வச்சிருக்காங்க, எதை ஆட்டைய போட்டு கொண்டு போனாங்க அப்படின்னே தெரியல, நீங்க சொன்ன மாதிரி அது வைரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கொள்ளக்காரங்க உள்ளுக்குள்ள வந்தவனே இந்த வேலைக்காரு, இந்த குக் இருக்காரு இல்லையா, அவரு பயந்துட்டு ஓடி போயிட்டாரா. ஸ்பாட்ல யாருமே கிடையாது, அவங்க என்ன கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே சொல்றாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு டைமண்ட் இருக்கா, டைமண்ட் இருந்ததுக்கு ஏதாவது தடயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாக்ஸுக்குள்ள டைமண்ட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல அந்த வேலைக்காரு வராரு. நீ என்ன பாத்தியோ எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டே இருந்தேன், அந்த டைம்ல யாரோ 3 பேரு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்தாங்க, கண்ணை காமிச்சு மிரட்டினாங்க, அவங்கள பார்த்தோன்னே நான் பயந்துட்டு ஓடினேன், நான் ஓடி போயிட்டு சுரேஷை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனேன், ஸ்கூலுக்கு போனா சுரேஷை ஆளை காணோம், கால் பண்ணாலும் போனே போல அப்படின்னு சொல்றாரு. சரி டைமண்ட் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா, இந்த வீட்டுல டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டைமண்ட் இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், சுரேஷ் அடிக்கடிக்க சொல்லுவாரு, அந்த
அந்த கபோர்ட்ல வந்துட்டு டைமண்ட் இருக்கு, பார்த்து க்ளோஸ் பண்ணி வை, சாவியை வந்துட்டு பக்கத்துலயே பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவாரு. நானும் க்ளோஸ் பண்ணி வைப்பேன், இது வரைக்கும் கண்ணால பார்த்தது கிடையாது, ஆனா இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ரீசன்ட் டைம்ல யாராவது இந்த டைமண்ட பத்தி பேசி வந்தாங்களா, கேட்டு வந்தாங்களா, ஜமீன்தாரை மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கஜாலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் ரவுடி, அவன் தான் அடிக்கடிக்க வந்து டைமண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஐயா விற்கவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அவன் கூட ஆட்டையை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க போயிட்டு கஜாலால தேடி கண்டுபிடிங்க, நான் சுரேஷ் எங்க இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டீமோட கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் கிளம்பி நேரா சுரேஷுடைய வீட்டுக்கு போனா, சுரேஷுடைய ஃப்ரெண்டு அந்த விஜய் தான் வெளியே அட்டியோ போன் பேசிட்டு இருக்காரு. சுரேஷ் எங்கன்னு கேட்கும் போது, நேத்து கொடியேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனவன் அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல, மனைவி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, எங்க போனா என்ன ஆனானே தெரியல, காலையில போகும்போதே சொல்லிட்டு போனாரு நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு, என்ன விஷயம் ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு வீசிங் வேற இருக்கு போல, அந்த பஃப்லாம் அடிச்சுக்கிறாங்க. சுரேஷை திடீர்னு காணும், முக்கியமா இந்த ஜமீன்தாரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, எனது ஜமீன்தாரை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னா என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி மயக்கமாகறாங்க. இதே டைம்ல நம்ம லேடி போலீஸ் கஜாலால கைது பண்றாங்க. கைது பண்ணா அவங்க கிட்ட வைரம் இருக்கு, அவனை கையோட தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி கூப்பிட ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ தான் அவரை கொலை பண்ணிட்டு டைமண்ட் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் அடிச்சு விசாரிக்கும் போது, நான் ஏன் ஆட்டையை போட போறேன், காசு கொடுத்து கொண்டு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ மறுபடியும் கேக்குறாரு, இங்க பாரு அவரை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் டைமண்ட் காணாம போயிருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, என் ஓடி போன மாமியார் மேல சத்தியமா சொல்றேன், நான் காசு கொடுத்து கொண்டு வந்தேன், அவர்கிட்ட இருந்து புடுங்க நான் எப்பயுமே ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு வேணும்னு கேட்டேன், அவர் வந்துட்டு மனசு மாதிரி கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் ரெடி கேஷோட போனேன், நேரா போயிட்டு 1 கோடி ஹாட் கேஷ கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வைரத்தை கையோட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஜமீன்தாரி யாருக்கோ கால் பண்ணாரு பாத்தீங்களா, அது இவருக்கு தான் போல. கஜாலால மீட் பண்றாங்க, மீட் பண்ணி அவரும் காசை கொடுத்துட்டு வைரத்தை வாங்க. இந்த காசை அந்த அக்கௌண்டன்ட் சுரேஷ் தான் எண்ணி கொண்டு போயிட்டு அங்க அடுக்கி வைக்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் வேலைக்காரும் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சோ அப்படின்னா ஆட்டையை போட்டது வைரத்தை கிடையாது, பணத்துக்காக தான் யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க, பணத்துக்காக தான் ஜமீன்தாரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் இந்த லாட்ஜுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்படின்னா அந்த சுரேஷ் தான் எல்லாமே பண்றானோ, ஏன்னா சுரேஷுக்கு தான் எல்லாமே தெரியும், பணம் எங்க இருக்குன்னு தெரியும், பணத்தை வச்சதே அவன் தான், டைமண்டை வித்துட்டாருன்னு தெரியும், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் சுரேஷ் தான். சுரேஷ் தான் ஏதோ பிளான் போட்டு பணத்தை ஆட்டைய போட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, இந்த டைம்ல லேடி போலீஸ் கால் பண்றாங்க. சுரேஷை கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஜமீன்தாருடைய அவுட் ஹவுஸ்ல சுரேஷுடைய பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கே போயிட்டாரு. டெட் பாடியை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டாக் ஸ்குவாட் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலா இந்த ரூம் வந்துட்டு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு. ரூமை உடைச்சு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இவரு இறந்து கிடந்தாரு. இது கொலையா தற்கொலையா இல்ல எப்படி இறந்து போனாரு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. டெட் பாடியை பார்க்கும்போது அவர் அப்படியே உட்கார்ந்தபடி கண்ணை திறந்துட்டே இறந்து போயிருக்காரு. வாயை வேற கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த சுரேஷ் இறந்து போறதுக்கு முன்னாடி அங்க கரியால ஏதோ கிறுக்கி வச்சிருக்காரு. மொத்தமா 10 லெட்டர் இருக்கு, 2 லெட்டர், அதுக்கப்புறமா 8 நம்பர் இருக்கு. NA அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 8 நம்பர் இருக்கு. இது வந்துட்டு ஏதோ கோட் வேர்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு அதை நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா வேலைக்காரரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பொறுமையா ஆன்சர் பண்ணு, இந்த டைமண்டை பத்தி வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, போன வாரம் தான் ஐயாக்கு பர்த்டே போச்சு. பர்த்டே டைம்ல ஐயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த டைமண்டை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த கஜாலால் வந்து பேசிட்டு போனாரு அப்படின்னும் போது, கஜாலால் வந்து பேசிட்டு போகும்போது சுரேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுரேஷ் அந்த டைம்ல வீட்டுல தான் இருந்தாரு. கஜாலாலும் ஐயாவும் அந்த டைம்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னும் போது, அப்படின்னா சுரேஷ்க்கும் இந்த ஆட்டையை போட்ட விஷயத்துல பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே, முதல்ல சுரேஷுடைய பாடியை போஸ்ட் மார்ட்டம் பண்ணுங்க, போஸ்ட் மார்ட்டம் பண்ணாதான் ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்பி லாட்ஜுக்கு வந்துட்டாங்க. லாட்ஜுக்கு வந்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த டைம்ல அந்த குறுந்தாடிக்காரன் வீடியோ கால் பண்றான். அவங்கிட்டயும் இந்த கேஸை பத்தி பேசுறாங்க. பேசும்போது அந்த குறுந்தாடிக்காரனும் சில ஐடியாலாம் கொடுக்குறான். அது ஏன் போன் நம்பரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போன் பண்ணா போன் போக மாட்டேங்குது, அது வந்துட்டு ஆல்பாபெட்டோட கனெக்ட் பண்ணி பாருங்க, 1னா A, 2னா B, 3னா C, அந்த மாதிரி வேணா கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது, இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ஆல்பாபெட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கஜாலால் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கடைசியா
NA அப்படின்னு சொல்லிட்டு வருது. கஜாலால் ஓகே, இந்த NA என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியல. அப்படின்னா கண்டிப்பா கஜாலால் தான் இந்த விஷயத்த பண்ணானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் கன்ஃபார்மா தெரியல. அடுத்த நாள் காலையில போலீஸ் கிட்ட போயிட்டு நான் அந்த கோடு என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டேன். கஜாலால் அதுக்கப்புறம் NAன்னு வருது. NA தான் என்ன விஷயம்னு புரியல. ஒருவேளை சுரேஷும் கஜாலாலும் சேர்ந்துட்டு பிளான் பண்ணி அந்த ஜமீன்தாரை கொலை பண்ணிட்டு பணத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கூட சுரேஷ் எதுக்காக அங்க கட்டி போடப்பட்டாரு. இன்னொன்னு சுரேஷ் வந்துட்டு வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்காரு, நான் வந்துட்டு நேரா ஸ்கூலுக்கு போறேன், குடியேத்தி முடிச்சுட்டு கண்டிப்பா சாப்பிட வருவேன் அப்படின்னு சொன்னவரு எதுக்காக கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு போறாரு. எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு அந்த சுரேஷோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காராம். இது கொலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஜமீன்தாருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரையும் விசாரிச்சாச்சு. ஜமீன்தாரு இறந்து போன சமயத்துல எல்லாருமே வேற ஊருக்காரங்க, அவங்க ஊர்ல தான் இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, அவங்கள சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்தே தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த கஜாலால் வந்துட்டு கொலை செய்யப்பட்ட சமயத்துல எங்க இருந்தான்னு கேட்கும்போது அதையும் விசாரிச்சாச்சு. அவன் மார்க்கெட்ல ஒரு கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்கான், அதுவும் ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எந்த பக்கம் போனாலும் ஒரே முட்டு சந்தா இருக்கு, நான் வேணா மறுபடியும் சுரேஷுடைய வீட்டுக்கு போறேன், அங்க போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாம் போட்டானுங்க பாத்தீங்களா, அந்த பசங்க இந்த ஜமீன்தாருடைய லேண்ட்ல பார கட்டிட்டு இருப்பாங்க. என்னுடைய லேண்ட்ல எப்படிடா பார கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாருக்கும் அந்த பசங்களுக்கும் பிரச்சனை போச்சான். நடுவுல அவங்க வந்து கத்தியெல்லாம் காமிச்சு மிரட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கும் நம்ம ஜமீன்தாருக்கும் கூட சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அந்த வேலைக்காரர் சொல்லியிருப்பாரு. அப்ப நான் சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்ற மக்களே. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி நேரா சுரேஷுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மனைவிலாம் இருக்காங்க. சுரேஷுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, அவன் ஒரு க்ளோஸ்ட்ரோபோபியா பேஷண்ட், மூடப்பட்ட ரூம்குள்ள இல்ல லைட்டே இல்லாம இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்கும்போது அந்த கஜாலாலுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாட்டி கஜாலாலு இந்த ஜமீன்தாரை மீட் பண்ண வரும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஆச்சு, அந்த க்ளோஸ்ட்ரோபோபியாவால ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டான். சோ கஜாலாலுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஜமீன்தாரு அந்த வைரத்தை 1 கோடிக்கு சேல் பண்ணிட்டாராம். சேல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை தான் யாரும் ஆட்டைய போட வந்திருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஜமீன்தாரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அந்த டைமண்டை சேல் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாது. அப்படியா, டைமண்டை சேல் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி ஒரு மாதிரி ஷாக்கோட பாக்குறாங்க. சரி சுரேஷுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதிரிகள்லாம் கிடையாது, ரீசெண்டா 2 பேர் கூட சண்டை போட்டாரு. என்ன அப்படின்னா இந்த ஜமீன்தாருடைய லேண்ட்ல யாரோ 2 பசங்க அந்த பார கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த பசங்க வந்துட்டு ஜமீன்தாரை மிரட்டும் போது அப்போ சுரேஷ் சண்டைக்கு போயிருக்காரு. அப்போ சுரேஷுக்கும் அந்த பசங்களுக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு. சோ அவங்களுக்கும் ரீசெண்ட் டைம்ல சுரேஷுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி அந்த ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு இருக்கும் போது என்னது சுரேஷ் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். போன வாட்டி அவனுக்கு லக் ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா இந்த வாட்டி போய் சேர்ந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டே அவன் கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ரைட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஏதோ லக்க பத்தி பேசிட்டு போனா சுரேஷை இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுரேஷ் இறந்து கிடந்தா இல்லையா, அங்க ஒரு சேரை பார்த்தேன், அது ஒரு பழைய சேரு. அந்த சேரு ரொம்பவே தூசி படிஞ்சு கிடந்தது. ஆனா யாராவது அந்த சேர்ல அப்படியே உட்கார்ந்தாங்க அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல மட்டும் தூசி இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தேன். அங்க யாரு உட்கார்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுரேஷ கையை மட்டும் தான் கட்டி போட்டாங்க, காலை கட்டி போடல, வாய கூட லைட்டா கட்டி போட்ட மாதிரி பார்த்தோம். சுரேஷ் எதுக்காக கத்தவே இல்ல, உதவி கேட்கவே இல்ல, இதுவும் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த மார்க்கெட்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொலைகேஸ பத்தி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க அஜய மீட் பண்றாங்க. என்னையா உன்னை அடிக்கடிக்க இந்த மார்க்கெட்டுக்குள்ள பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுரேஷுடைய மனைவிக்காக தான், சுரேஷ் இறந்து போயிட்டான், மனைவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா சாப்பிட விட மாட்டாங்க, நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஏதாவது குக் பண்ணி கொடுக்கலாம், இல்ல குக் பண்ண வாங்கிட்டாச்சு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் உடனே கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. சுரேஷ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த அவுட் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏதோ பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு நேரா கிளம்பி போயிட்டு அந்த வேலைக்காரன் மீட் பண்றாங்க. வேலைக்காரன் மீட் பண்ணி ஜமீன்தாருக்கும் அந்த 2 பசங்களுக்கும் அந்த லேண்ட் ப்ராப்ளம் எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது பல நாளாவே இருக்கு அப்படின்னும் போது
இது சுரேஷுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நல்லாவே தெரியும். ஒரு நாள் சுரேஷ் கிட்ட அந்த பசங்க வந்து பேசியிருக்காங்க. சுரேஷ் வந்துட்டு அந்த பசங்களை கையோட ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கணும், நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம், இந்த மாதிரி அவங்க ரெண்ட் மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பார் கட்டிட்டாங்க இல்லையா அதுக்கு ரெண்ட் மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஏன் பேசி முடிச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல முடியவே முடியாது, நான் கோர்ட்டு கேஸ்னு போவேன், போலீஸு கேஸ்னு போவேன், முதல்ல இங்கிருந்து கிளம்புடா ஐயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை விரட்டி விட இது எல்லாமே நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் பிளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. சரி ஓகே, இந்த சுரேஷ் எப்பயாச்சும் ஜமீன்தார் கிட்ட காசை கடனா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாங்கினாருன்னு தெரியல, ஆனா கேட்டாரு, அவருக்காக கிடையாது, அவருடைய ஃப்ரெண்ட் ஏதோ ஹனிபி பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டைம்ல லேடி போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த சுரேஷ்க்கு வந்துட்டு இப்ப மட்டும் ஹார்ட் அட்டாக் வரல, இதுக்கு முன்னாடி 24ஆம் தேதி கூட ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவனை கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, நான் கால் பண்ணி பேசிட்டேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்க போயிட்டு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னும் போது இவங்க உடனே கிளம்பி போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படின்னா இவனுக்கு இந்த டைம் வந்தது ரெண்டாவது பேனிக் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா முதல்ல கூட்டிட்டு வரும்போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவியரா பேனிக் அட்டாக் வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அவரை கூட்டிட்டு வந்தாங்களா, நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. இருட்டு ரூம்ல இருக்கும்போது இந்த க்ளோஸ்ட்ரோபோபிக் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா, பயந்து போனாங்க அப்படின்னா பேனிக் அட்டாக்னால ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம், கண்டிப்பா வரும்னா சொல்ல முடியாது, அந்த வியாதியோடைய நிலை அதுக்கப்புறம் அவங்களுடைய இதயத்துடைய நிலை இதையெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும், வரலாம்னு சொல்றாரு. சரி அவனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களே அது 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து விசாரிச்சு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுரேஷ் இருக்கா இல்லையா, சுரேஷை கொண்டு வந்து காலை கட்டி போடாம கையும் வாயும் கட்டி போட்டு போயிருக்காங்க, இவன் ஏன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணவே இல்ல, ஏன் கத்த ட்ரை பண்ணவே இல்ல, அதுக்கப்புறமா அங்க இருக்க பழைய சேர்ல யாரோ ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க, ரொம்ப நேரமா உட்கார்ந்ததுக்கான தடயம்லாம் இருக்கு, இருட்டுல இருக்கும் போது தான் இந்த சுரேஷுக்கு பேனிக் அட்டாக் வருது, நான் பார்த்த வரைக்கும் அவன் இருட்டுல இருக்கும் போது தான் பேனிக் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. இந்த சுரேஷும் அதுக்கப்புறமா அந்த கஜாலால் இல்ல வேற யார் கூடயோ சேர்ந்துட்டு இதை ஆட்டைய போட ட்ரை பண்ணிருக்கான், ஆட்டைய போட்டதுக்கு அப்புறமா பிளான் படி போயிட்டு அங்க உட்கார்ந்து இருந்திருக்கான், யாரோ காப்பாத்த வருவாங்க, நம்மள இந்த டைம்குள்ள யாராவது காப்பாத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான், யாருமே காப்பாத்த வராம இருட்டானதுக்கு அப்புறமா அவன் இறந்து போயிட்டான், பேனிக் அட்டாக்கால இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்ணும்போது கரெக்டுங்க இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு உட்கார்றாங்க. ஆட்டோல உட்கார்ந்து போயிட்டு இருக்கும் போது ஆட்டோக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி லக்கு வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னியே அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் டைம்ல அவன் வீட்டுல கிறிஸ்மஸை கொண்டாடும் போது திடீர்னு இந்த மாதிரி தான் பேனிக் அட்டாக் வந்து என்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க, நான் தான் காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. கஜாலாலு ஜமீன்தார் ஷூட் பண்ணப்பட்ட சமயத்துல அவன் கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் கைது பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அமுச்சு விட்டாங்க. அண்ட் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணி இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கோட் வேர்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயையும் அஜயையும் ஒரு பெட்டிக்கர்ல வச்சு மீட் பண்றாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது இந்த ஹனிபி பிசினஸ்க்காக ஏதோ காசு கேட்டீங்களாமே அந்த ஜமீன்தார் கிட்ட, அது என்ன ஹனிபி பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஹனிபிக்காக கிடையாது, ஹவுசிங் லோனுக்காக, ஹவுசிங் லோன் கட்ட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜய் தான் கேட்டிருக்கான். அந்த பெங்கால்ல வந்துட்டு ஹவுசிங் லோனுக்கும் ஹனிபிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அந்த இது வருமா, வார்த்தை வருமா, எப்பயுமே இந்த மாதிரி தான் ஏதாவது கோட் வேர்ட் வச்சு நாங்க விளையாடிப்போம், கோட் வேர்டா கூட அவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே கோட் வேர்ட் யூஸ் பண்ணி விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆமா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த சுரேஷ் இறந்து போறதுக்கு முன்னாடி அங்க இருக்க கறித்துண்டு சாம்பல் அதுக்கப்புறமா அங்க இருக்க அவன் கையில கிடைச்ச எதையோ வச்சு ஏதோ எழுதிருக்கான், இது வந்துட்டு ஏதோ கோட் வேர்ட் மாதிரி தான் தெரியுது, இது என்ன கோட் வேர்டுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்துட்டு இதுவா, இது வந்துட்டு அந்த லேண்ட அபகரிச்சாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேருடைய நேமு, அந்த நேம தான் கோட் வேர்டா எழுதி வச்சிருக்கான் அப்படின்னும் போது தக்காளி இதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி கூட பேனிக் அட்டாக் சுரேஷுக்கு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அது எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், நாங்களும் அங்கதான் இருந்தோம், அந்த டைம்ல திடீர்னு யாரோ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயினை மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும்போது சுரேஷை யாரோ வந்துட்டு ஒரு டார்க்கான ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவன் உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டு இருந்தான், நாங்க தான் காப்பாத்தி அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டு நாங்க பின்னாடியே வண்டி பிடிச்சி போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது.
இப்போ 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு, அவங்க தான் ஏதோ பண்றாங்க போல, சுரேஷ் கூட சேர்ந்துட்டு ஆட்டைய போட்டு சுரேஷையும் கொலை பண்ணிட்டாங்க போல, அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னும் போது போலீஸ் போயிட்டு அந்த 2 பசங்களையும் தூக்கிட்டு வந்து போட்டு பொலன்னு பொலந்து விசாரிச்சா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, டைமண்டும் தெரியாது, ஆட்டையும் போடல, அண்ட் சுரேஷ நாங்க ஏன் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு பார்த்தேன் நானும் இவரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ யாருக்கிட்டயோ மிரட்டிட்டு போன, வந்தோம் அப்படின்னா கொலை பண்ணாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே போன, நீ ஒரு சரியான ரவுடி தான், மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இல்ல நீங்க சொல்ற அந்த டைம்ல நாங்க வந்துட்டு இந்த ஊர்லயே கிடையாது, வேற ஒரு ஊர்ல இருந்தோம், வேற ஒரு வேலையா வெளியூருக்கு போயிட்டோம், நீங்க வேணா கேமரா ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பாருங்க, நாங்க அந்த ஊருக்குள்ளே இல்ல அப்படின்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் டைம்ல அந்த பார்ட்டி சுரேஷ் வீட்டுல நடக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க, நீங்க ஏன்டா சுரேஷுடைய வீட்டுக்கு போனீங்க, நீங்க தான் ரூம்குள்ள சுரேஷை லாக் பண்ணி கொலை பண்ண பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க எதுக்காக அவரை கொலை பண்ண போறோம், பார்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆக்சுவலா ஜமீன்தாரை மீட் பண்ண சொல்லி இவங்க கேட்டிருப்பாங்க, மீட் பண்ணி இந்த இதுவும் முடிச்சு கொடுத்தீங்க, இந்த ரெண்ட் பே பண்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பார் அங்கேயே இருக்க மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு நாங்க ஏதாவது கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட பேசும்போது சுரேஷும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிச்சிருப்பான். அந்த டைம்ல தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பார்ட்டி எல்லாம் கொடுத்திருப்பான். ஜமீன்தாரு முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் சுரேஷுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அதையெல்லாம் சொல்லி முடிக்க இல்ல இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு, இவனுங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, வீட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது நம்ம லேடி போலீஸ் உடனே ஒரு டீமை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்த்தா வீட்டுல இருந்து பெருசா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, காசும் இல்ல, வைரமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அக்கௌண்ட்ல கூட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இத ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லும் போது இவருக்கா வெறியாவது, அது எப்படி சாத்தியம், எதுவுமே இல்லாம எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம நைட்டு ஒரு தாத்தா வந்து இந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன வந்துட்டு இந்த 2 பேருமே அடிச்சிட்டாங்க, பயங்கரமா அடிச்சிட்டாங்க, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஆமா வேற ஒரு ஊர்ல வந்துட்டு இவனுங்க இந்த தாத்தாவை போட்டு குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, இது நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஹீரோக்கும் அமுச்சு வைக்க தலைவனுக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குது. அப்படின்னா யாரு தானே இந்த விஷயத்த பண்ணா, இவனுங்க வந்துட்டு வேற ஒரு ஊர்ல தாத்தா அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. இப்போ ஏதோ ஹீரோக்கு தோணுது போல மறுபடியும் லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க உண்மையதான் சொல்றீங்களா, ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானே சொல்றேன் ரிலீஸ் பண்ணு, கண்டிப்பா நம்மளால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணி அமுச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. இப்போ லேடி போலீஸும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவங்கள அமுச்சு விட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா பொறுமையா போறாங்க, ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேல கிளம்பி நேரா அஜயோடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார் இல்லையா அந்த விஜய் வராரு. வந்தவர் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறமா இவங்க வேகமா கார்ல எங்கேயோ கிளம்புறாங்க. காருக்கு பின்னாடி இவங்க ஆட்டோ ரிக்ஷால ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா கார் வேகமா கிளம்பி போயிடுது. ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அந்த காட்டு பகுதிக்குள்ள கார் போயிட்டு இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கண்டுபிடிச்சு வராங்க. இப்போ டீமோட உள்ளுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனா அஜயும் விஜயும் அந்த காட்டுக்குள்ள பேக்கோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி போறாங்க. பின்னாடி போகும்போது போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோ டீமோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுங்க ஷூட் பண்றாங்க, இவங்க ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நடுவுல அந்த ரைட்டர் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, இவரை கன் பாயிண்ட்ல பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டு எங்களை விடல அப்படின்னா இவனை ஷூட் பண்ணி கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண. அப்போ அங்க வந்து ஆட்டோக்காரு இவனுங்களை புடிச்சு தள்ளி விட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்துறாரு. இப்போ இவங்களை புடிச்சாச்சு. கையில ஒரு பேக் இருந்திருக்கும். அந்த பேக்குள்ள என்ன விஷயம்டா இருக்குன்னு பார்க்கும்போது 1 கோடி பணம் இருக்கு. இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட 5வது எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அந்த போலீஸ் இவங்க இல்லாம குறுந்தாடிக்காரனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படியா இந்த கேஸ முடிச்ச, உன்னால மட்டும் எப்படி இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தாடிக்காரன் கேட்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணாரோ எல்லாமே 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அதை நம்ம கிராக் பண்ணி பார்க்கும்போது அந்த கோட் வேர்டை கிராக் பண்ணி பார்க்கும்போது கஜாலால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கஜாலாலும் சுரேஷும் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கஜாலால் வந்துட்டு அந்த டைம்ல ஸ்பாட்ல கிடையவே கிடையாது, இவன் கிடையாது, கஜாலால் இந்த கேம்லயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விலக்கி வச்சிடுறாரு.
இந்த சுரேஷ் கண்டிப்பா பிளான் பண்ணிருக்கான், சுரேஷ் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். சுரேஷ் மெயினான ஆளு. அதுக்கப்புறம் சுரேஷுடைய வீட்டுக்கு போகும்போது சுரேஷுடைய மனைவியுடைய போட்டோவை ஒரு பெயிண்டிங் மாதிரி அஜய் வரைஞ்சு வச்சிருப்பான். வரைஞ்ச பெயிண்டிங்க்கு கீழே எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். இது வந்துட்டு ஒரு வேர்டிங்கா, எ திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அந்த ஜாய் ஃபார் எவரை யாரும் போடாம நிப்பாட்டவே மாட்டாங்க. எக்கச்சக்கமான பெயிண்டிங்ல இந்த வார்த்தையை பார்த்திருக்கேன். இவன் எதுக்காக நிப்பாட்டி இருக்கான், பாதியை நிப்பாட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் சூசகமா அஜய்க்கும் அந்த மனைவிக்கும் இருக்கிற ஒரு உறவை வந்துட்டு மீன் பண்ண ட்ரை பண்றான், சூசகமா சொல்ல ட்ரை பண்றான். அதாவது அஜாய், அந்த ஜாய்னு வருது இல்லையா, அது வந்து அஜாய் தன்னுடைய பேரை தான் சொல்லாம சொல்ல ட்ரை பண்ணிருக்கான். இந்த அஜய்க்கும் அந்த மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, கள்ள தொடர்பு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாராம். இன்னொன்னு, வீட்டுக்கு போகும்போது அந்த மனைவிக்காரி மயக்கம் போட்டு விழுந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல ஹீரோ தண்ணி எடுக்கலான்னு உள்ளுக்குள்ள போகும்போது ஆக்சுவலா இவங்க சாப்பிடவே இல்ல, புருஷன் இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சாப்பிடாம தான் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தட்டு போட்டு மூடி இருப்பாங்க. புருஷனுக்கான சாப்பாடு, புருஷன் மத்தியானம் வரேன்னு சொன்னாரு, நான் கூட சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. புருஷனுக்கான சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல இருக்கான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல ஒன்னுத்தையும் காணும். அப்படின்னா புருஷன் மத்தியானம் வரமாட்டான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதான் புருஷனுக்கு சாப்பாடே ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இன்னொன்னு, மார்க்கெட்ல அஜயை மீட் பண்ணும்போது அவன் நிறைய காய்கறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வாங்கிட்டு போவான். எதுக்கு வாங்கிட்டு போறான்னு கேட்கும்போது இந்த மாதிரி மனைவி காரிக்கு தான், சுரேஷே இறந்து போயிட்டான், அவங்க மனைவியை வச்சு நல்லா பாத்துக்கலாம், ஃப்ரெண்டுடைய மனைவியை பாத்துக்கலாம் தான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பான். வாங்கிட்டு போனவன் மீன் கூட வாங்கிட்டு போயிருப்பான். கணவன் இல்ல வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா 16 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க. கண்டிப்பா யாரும் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. இவங்க நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா புருஷன் இறந்து போனதை இவங்க துக்கமா நினைக்கவே இல்ல, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அப்பயும் ஹீரோ நோட் பண்ணாராம். இன்னொன்னு, அஜாய்க்கும் நம்ம சுரேஷோடைய மனைவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே விஜயும் சப்போர்ட் பண்ணிருக்கா. மக்களே, இந்த புருஷங்காரன் வந்துட்டு அந்த இதுவெல்லாம் டைமண்டை பார்க்க டைமண்டை ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்து மனைவி கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றான், அந்த டைமண்ட் 1 கோடி மதிப்புள்ள டைமண்டா, அது மட்டும் ஆட்டைய போட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு போது என்னால முடிஞ்சா கண்டிப்பா ஆட்டைய போடுவேன்னு சொல்லிட்டு மனைவி சொல்ல, இப்போ நம்மளும் அதே விஷயம் தான் பண்ண போறோம், ஏதாவது பண்ணி இந்த டைமண்டை ஆட்டைய போடணும், பிளான் போடணும் அப்படின்னு போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மச்சான் நீ தான் இந்த விடுகதையெல்லாம் நல்லாவே போடுவலையா, அந்த மாதிரி உன்னுடைய புத்தி கூர்மையான மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணு அப்படின்னு போது நான் ஐடியா பண்றேன், யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சுரேஷ் சாப்பாடு வாங்க வந்திருப்பான். சாப்பாடு வாங்குற இடமும் அந்த லாட்ஜும் ஒரே இடம் தான் மக்களே. அந்த டைம்ல தான் இந்த ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க கால் பண்ணி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏக்கன் பாபுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர வியப்பா பேசியிருப்பாரு. நம்ம ஹீரோவை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் போல. ஆனா இந்த சுரேஷ்க்கும் நல்லாவே தெரியும், நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டைய போட போறாங்க சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே போயிட்டு கூப்பிடலாம், அப்பதான் நம்ம மேல டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு ஜமீன்தாரு சொல்லாமலே நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி அந்த வைரக்கல்ல வந்துட்டு யாரோ ஆட்டைய போட போறாங்க, நீங்க தான் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரக்கூடாது, போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா முன்கூட்டியே வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு போயிருப்பா மக்களே. அதுக்கப்புறமா தான் ஹீரோ கிளம்பி அந்த ஊருக்கே போயிருப்பாரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலா அந்த ஊருக்கு போறதா இருந்திருக்கும். இன்னொன்னு, இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியும் போயிருப்பாரு. இன்னொன்னு, இந்த சுரேஷ் பிளான் பண்ணாம நடந்த விஷயம், அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஜமீன்தார் மனசு மாறி 1 கோடி ரூபாய்க்கு டைமண்டை வித்துட்டு இருப்பாரு. இப்போ பணம் வீட்டுல இருக்கு, பணத்தை எப்படி ஆட்டைய போட முடியும், டைமண்ட் அப்படின்னா ஈஸியா ஆட்டைய போடலாம், யாருக்கும் தெரியாம ஜமீன்தார் தூங்கின சமயமா பார்த்து இல்ல பார்க்காத சமயமா பார்த்து ஆட்டைய போடலாம், சின்னதா இருக்கும் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம். ஆனா அவ்வளவு பெரிய பேக், 1 கோடி ரூபாய் பேக் எப்படி ஆட்டைய போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஜமீன்தாரியை கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணிட்டு அந்த பேக் ஆட்டைய போடலாம், என்ன வந்துட்டு கட்டி போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான போட்டு முகமுடியெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணதுக்கு அப்புறமா சுரேஷை கொண்டு போயிட்டு அவுட் ஹவுஸ்ல கட்டி போட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் வேற, அவனுங்க 2 பேரும் பிளான போட்டு துட்டும் நமக்கு தான், சுரேஷோடைய பொண்டாட்டியும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை காப்பாத்தாம விட அவன் அந்த பேனிக் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருப்பான். இவனுங்க அந்த காசை ஆட்டைய போட ட்ரை பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண நம்ம ஹீரோ அந்த கோட் வேர்ட்ல குழம்பி போயிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விடணும் அப்படின்னா கோட் வேர்டை வந்துட்டு அந்த சுரேஷ் வந்துட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாரு. இந்த கோட் வேர்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே கண்டுபிடிப்பாங்க. இதை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க கூடாது, ஏக்கன் பாபு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் தலைகீழா கோட் வேர்டை எழுதியிருப்பான். அப்படி தலைகீழா பார்க்கும்போது நம்ம ஹீரோவால உண்மையான கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ எல்லாம் மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிக்கும் போது அந்த NA இருக்கு பாத்தீங்களா, அந்த NA என்னவா இருக்கும், எது கூடயுமே ஜாயிண்டே ஆகல, அந்த NA என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது நேஷனல் ஆந்தம் மக்களே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ணது
இது இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அது நேஷனல் ஆந்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜனகணமன நேஷனல் ஆந்தம் இருக்கு பாத்தீங்களா, இது பெங்கால் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இந்த ஜனகணமனன்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மட் இருக்கு பாத்தீங்களா, இதையும் அதுக்கப்புறமா அவன் எழுதின நம்பரையும் ஒன்னா மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அஜய் அண்ட் விஜய்னு பேர் வந்திருக்கு. இவனுங்க தான் கொலகாரனுங்க, இவனுங்க தான் கூட்டு கலவாணியை எல்லாமே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்ணாராம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே உண்மையாயிடுச்சு அப்படின்னும் போது இந்த லேடி போலீஸ்லாம் ஒரு மாதிரி வியந்து போயிட்டு பாக்குறாங்க. குறுந்தாடிக்காரன் ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு முடிதான் இல்ல, ஆனா மண்டை முழுக்க மூளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேஸ முடிச்சுட்டு அந்த ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அடுத்த கேஸ் கால் பண்றாங்க. தோ வந்துட்ட ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த கேஸ பார்க்க கிளம்புறாருன்னு காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அடுத்த சீசனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. யாரெல்லாம் அதிகமா கமெண்ட் பண்றீங்களோ, ஏக்கன் பாபுன்னு அதிகமா கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த சீசனை உடனே போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்க்க முடியும். லைக் ஹைப் இதையும் கொடுத்து விடுங்க மக்களே. பாய்.